மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க இந்த சுண்டைக்காயும். பார்க்கறதுக்கு இத்தனோண்டு இருந்தாலும் இதோட பயன்கள் சொல்லி மாளாது. இந்த சுண்டைக்காயை இன்னைக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வச்சு தொகையல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. 2 பல் பூண்டை குறக்குறப்பாக தட்டி தனியாக வச்சுக்கோங்க. 1 கப் அளவு சுண்டைக்காய் எடுத்து அதை இந்த மாதிரி குறக்குறப்பாக ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது இளஞ்சிவப்பாக மாறின உடனே தட்டி வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி நிறம் மாறினதும் தட்டி வச்சிருக்க பூண்டு, நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். கடைசியாக தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, வரமிளகாய், பெருங்காயம் சேர்த்து தொகையிலோடு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடி சேர்த்து இந்த தொகையில் ட்ரை பண்ணிவிட்டு என்ன கண்டிப்பாக தேங்க் பண்ண மறக்காதீங்க.